everybody. தலைவருடைய கூலி படத்துக்கு பிறகு தலைவர் 172 நெல்சனுடன் இணையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியான அதிரடி தகவல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நெல்சன், சன் பிக்சர், அனிருத் இவங்களுடைய கூட்டணியில உருவான படம் தான் ஜெயிலர். இந்த படம் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இப்போ அதிரடியா செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னு மக்கள்லாம் விருப்பப்பட்டாங்க. அவங்க விருப்பத்துக்கு இணங்க இப்போ எல்லாரும் ஒன்றிணைந்து அதிரடி ஆக்ஷன் காமெடி ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நெல்சன் அவர்களே பார்த்தீங்கன்னா அவருடைய ஜேனரில் காமெடியாகவும் இருக்கும், ஆக்ஷன் செம மாசா தெரிக்க விட்டுருந்தாரு நெல்சன் படம். இது மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இப்போ இணைய போகிறது தலைவர் 172. இந்த படத்துடைய டைட்டில் ஹுக்கும் அப்படின்ற போலவே சொல்கிறாங்க. ஏன்னா இது 100% உறுதியா அப்படின்னாக்கா தலைவரின் ரசிகர் மத்தியில் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோ இணைக்கிற பாருங்க, இதோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நியூஸில் வந்ததெல்லாம் உண்மையா அப்படின்னாக்கா என்னைக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க அதிரடியாக அஃபிஷியலாக அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் 100%. இப்போ எல்லா தலைவரின் சொந்தங்கள் இப்போ இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படியோ இப்போ நியூஸில் வந்திருக்கு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நெல்சன் அவர்களும் திருப்பி சேர போகிறாங்க. இப்போ எவ்வளோ ஒரு மரண மாதம் இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நெட்ரிகன் படத்துல இருந்து ஒரு தகவல் என்ன அப்படின்னாக்கா, லக்ஷ்மி மேடம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க தலைவருக்கு ஜோடியா. இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த டைரக்ஷன் ஸ்கில்லை பற்றி அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நான் கேரளாவில் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன், மலையாள படத்தில். அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் சார்கிட்டையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்டையும் கால் வந்துச்சு. உடனே கிளம்பி வாங்க, நீங்கள் படம் நடிக்கணும் அப்படின்னு. இவங்களுக்கு ஒன்றும் புரியலையா, என்ன பண்ணதுன்னு முழிச்சிட்டு இருக்கோல்ல, நீங்கள் இல்லை நீங்கள் சீக்கிரமாக வரணும், உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னோடனே அவங்க சரி ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி ரெடியாக வந்தாச்சு. வந்துட்டு பிறகு அவங்க நடிச்சிருக்காங்க. நடித்து பார்த்தது அந்த கேரக்டர் ஃபுல்லாக உப்பு சப்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே தலைவர் கொஞ்சம் கூட யோசிக்கலையா, உப்பு சப்பா இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டைரக்ஷன் ஸ்கில் அதுதான். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சப்புன்னு அறைவார் பாருங்க, அதெல்லாம் தலைவருடைய அந்த ஒரு ஐடியா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லங்க, லக்ஷ்மி மேடமே சொல்லியிருக்காங்க. இதை உங்களுக்காக அந்த வீடியோ கிளிப். இன்னொன்னு ரஜினி தான் கிடையாது, ஒரு சீன் நம்ம மாத்திரம் அது சப்பா கிடையாதுன்னு. எப்படி இந்த சீன், அந்த சீன் என்ன சீன் தெரியுங்களா? அதாவது அவங்க இன்னொரு புள்ள ரஜினிகாந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க லக்ஷ்மி மேடம். அப்போது எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க கேட்குற கேள்வியை பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். அதாவது அவர் ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்ரு எங்கன்னு கேட்பாரு. அந்த லைட்ரு எடுக்க சொல்லுவாங்க. அப்போது ஒரு தடவை கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பை அங்கே வை அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்பாங்க. இது போல் டக்குன்னு கேட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். தலைவர் சொல்லி வச்ச அந்த சீனு தான் ஹைலைட் சீனுங்க அந்த படத்தில். ஐக்கானான சீன், எல்லாராலையும் பேசப்பட்டது அந்த சீன். அந்த சீனுக்காக அந்த படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமாக தலைவர் அந்த சீனை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்கலன்னா நெட்ரிகன் படத்தை பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வில்லத்தனத்தை பார்க்கணும் அப்படின்னாக்கா தலைவருடைய பழைய படங்களில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ இருக்கிற 2.0 பாருங்கள், உங்களுக்கே புரியும் அவருடைய வில்லத்தனம் என்ன அப்படின்றது. அதுதாங்க தலைவருடைய ஸ்டைலே வேறு. அதுதான் யோகேஷ் கனகராஜ் அவர்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர் ஒரு நக்கலான ஒரு வில்லத்தன கேரக்டரை அவர் ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். அது டிஃப்ரெண்ட்டான சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு சூப்பர் ஸ்டாரை வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவருடைய மேக்கிங்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாசு தான். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய லெவலில் பேசப்படும் அப்படின்றது மட்டும் உறுதி. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வில்லத்தனமே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம தலைவர் நிரூபித்து காட்டியிருக்காரு நிறைய படங்களில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திரும்பவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சன் அவர்கள் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வர, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.